ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெட் ஃபிசிக்கல் சயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெட் ஜூனில் கேட்ட 2014 கேட்ட ஒரு கொஸ்டின். அதாவது 2 ஹோமோஜீனியஸ் டைஎலக்ட்ரிக் மீடியா இருக்குது. அதில் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எப்சிலான் 1 எப்சிலான் 2 கொடுத்துருக்காங்க. என்ன அசியூம் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா எப்சிலான் 2 விட எப்சிலான் 1 கிரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் சர்ஃபேஸில் நோ சார்ஜஸ் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர் இ வெக்டாரும் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் டி வெக்டாரும் கண்டுபிடிக்கணும். அது வந்து 2 மீடியாவும் இன்ஈக்வாலிட்டிஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஈக்குவலாக இருக்கக்கூடாது, இன்ஈக்வாலிட்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. சொல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா அக்கார்டிங் டு தி பவுண்டரி கண்டிஷன். இங்கே பவுண்டரி கண்டிஷன் ஏற்கனவே நம்ம ஒரு கொஸ்டினில் பார்த்துருக்கோம். parallel electric field vector, perpendicular அப்படின்னா displacement vector. ஓகேவா? E1 E2 parallelங்கிறனால இந்த 2 கோடு போட்டிருக்கோம். இது D1 D2 2 மீடியாங்கிறனால. ஸோ D1 D2க்கு பெர்பெண்டிகுலர் சிம்பிள் போட்டிருக்கோம். அதாவது ஒரு கோடு போட்டு கீழே ஒரு கோடு போடுவோம் இல்லையா, அதான் பெர்பெண்டிகுலர் சிம்பிள். 2 கோடு போட்டால் பேரலல் சிம்பிள். இப்போது பெர்பெண்டிகுலராக பேரலல் காம்போனண்ட்டாக நம்ம எடுத்துக்கணும். அப்போது இது வந்து எப்படி வரும் அப்படின்னா டிவிஷனில் வரும். ஈக்குவல் டு எப்சிலான் 1 எப்சிலான் 2. D1க்கு எப்சிலான் 1 D2க்கு எப்சிலான் 2. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எப்சிலான் 2 வந்து D1க்கு போயிடும், எப்சிலான் 1 வந்து D2க்கு போயிடும். கண்டிஷன் படி பார்த்தோம் அப்படின்னா எப்சிலான் 1 தான் கிரேட்டர். ஸோ எப்சிலான் 1 கிரேட்டர் அப்படின்னா D2 தான் பெருசு. ஓகேவா? இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டருக்குள்ள ஆன்சர். ஸோ இப்போ வந்து பேரலில் பார்த்தோம் அப்படின்னா பெர்பெண்டிகுலர், இங்கே உள்ள பேரலல் வந்து பெர்பெண்டிகுலர் காம்போனண்ட்டாக எழுதணும். அப்போ மல்டிப்ளிகேஷன் எழுதணும். எப்சிலான் 1 E1 எப்சிலான் 2 E2. கண்டிஷன்ஸ் படி பார்த்தா எப்சிலான் 1 தான் பெருசு, அப்போ E1 தான் பெருசு. ஸோ இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டாரோட ஆன்சர். அப்போது கண்டிஷன்ஸ் பிரகாரம் பவுண்டரி கண்டிஷன்ஸ் படி நம்ம எடுத்த ஆன்சர் வந்து E1 தான் அதிகம், இதில் D2 அதிகம். எல்லாமே வெக்டார் தான் நம்ம கேட்டிருக்கனால மாடுலஸ் போட்டு தான் போடணும். ஸோ இதுதான் இந்த கொஷினுக்கு ஆன்சர். இந்த கொஷினில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள். நான் வந்து அதை கிளியர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.